அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு காட்டன் டாப் தைக்க போறேன். அதுல சிம்பிளா ஒரு டிசைன் நான் வைக்க போறேன். அந்த டிசைன் நம்ம எப்படி தைக்கலான்றத பார்க்க போறோம். நம்ம நிறைய வகையான டாப்ஸ் எல்லாம் நம்ம தைச்சிருப்போம். ஆனா நான் இன்னைக்கு காட்ட போறது நடுவுல வந்து ஒரு லைன் லைன் வர மாதிரி ஒரு டிசைன் தைக்க போறேன். இது நம்ம மோஸ்ட்லி நிறைய ரெடிமேட் ட்ரெஸ்ல நம்ம பார்த்துருப்போம். நம்ம லாங் ட்ரெஸ்க்கும் அந்த மாதிரி வைக்கலாம், டாப்புக்கும் வைக்கலாம். இன்னும் பார்க்க போனால் நம்ம பர்தாக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து வச்சு தைச்சிக்கலாம். நான் கூட ஒரு பர்தா சிம்பிளாக வாங்கி அதில் அந்த மாதிரி டிசைன் வச்சு கீழே வந்து அந்த டிசைனில் பீட்ஸ் வச்சுக்கிட்டேன். வாங்க அந்த டிசைன் எப்படி தைக்கலான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் டாப்போட நீளம் இப்போ வந்து நமக்கு 46 இன்ச் தேவை. 46 இன்ச் தேவை. 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நான் இந்த டாப் கொஞ்சம் லாங்காக தைக்க போகிறேன். இந்த டாப் எனக்கு தான் தைக்க போகிறேன். பாருங்க, இதோட அகலம் 13 வச்சுக்கிட்டேன். நான் என் செஸ்ட்டை விட ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அகலம்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். 1.5 இன்ச் சைடில் தைக்கேன். அதாவது 9 இன்ச் எனக்கு செஸ்ட்டுக்கு வேணும்னா 1.5 இன்ச் சைடில் தைக்கிறதுக்கு 2.5 இன்ச் நான் அந்த டிசைனுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ ஷோல்டர் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். இந்த சைடும் நான் அகலத்துலேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் நான் போட்டிருக்கேன். மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டு, கீழே பேக்கு. நீங்கள் ஒன் சைடு மட்டும் டிசைன் போட போகிறீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் நீங்கள் வெட்டுங்க. பேக் சைடு வந்து நார்மலாக நம்ம வெட்டுற மாதிரி ஷோல்டர் ஆமும் நம்ம வெட்டிக்கலாம். நான் இப்போது 2 சைடு டிசைன் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நான் 2 துணியை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். நான் ஆம் ஹோல் சைடெல்லாம் வந்து அந்த டிசைன் தைச்சிட்டு அப்புறமா நான் கட் பண்ணுவேன். இப்போ ஷோல்டர் கிட்ட நான் வெட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் மார்க் பண்ணியிருக்கோங்க, அது அப்படியே நான் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த அகலம் வந்து கீழே ஓப்பனுக்கு வந்து கொஞ்சம் அகலமாக தான் விட்டுருக்கேன். சைடு கட் பண்ணும்போது அப்புறமா நான் வெட்டிப்பேன். நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் நான் பிடிக்க போகிறேன். அதே நீங்கள் டிசைன் வந்து லைட்டாக 1/4 இன்ச்சில் பாதி ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட நீங்கள் பிடிக்கலாம். அப்படி நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா இந்த டிசைனுக்கு கொஞ்சம் அகலம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச் விட்டுருக்கேன். 1.5 இன்ச் விட்டாலே போதும். இப்போ பாருங்கள், நான் ஷோல்டர் கிட்ட மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் கிட்ட நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த துணி கொஞ்சம் சாஃப்டாக இதுவாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பெருசாக தெரியும் நெக் இந்த துணியில், அதனால். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் நான் விட்டுருக்கிறேன். 1/4 இன்ச் தைப்பேன். அந்த டிசைனுக்கு மேலே லைட்டாக அந்த துணி வரும். ஏன்னா மேல் பக்கம் நான் வந்து கிராஸ் பட்டி கொடுத்து மடிப்பேன். லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா, இதுக்கு நடுவில் இப்படி பிடிச்சி இந்த மார்க் போட்டிருக்கீங்க, இந்த சைட் 1/4 இன்ச், இந்த சைட் 1/4 இன்ச், இந்த லைனில் கரெக்டாக நான் மார்க் பண்ணி தையல் போட்டுகிட்டே வருவேன். ஸோ இதுதான் இந்த டிசைனாக வரும். ஸோ 1/2 இன்ச் இப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு 1/2 இன்ச் நம்ம நடுவில் விட்டுடணும். இன்னொரு 1/2 இன்ச்சில் நடுவில் இப்படி மடித்து இப்படி மார்க் பண்ணுற பாருங்கள். இந்த பக்கம் மட்டும் மார்க் பண்ணுற பக்கம் மட்டும் மடித்து நம்ம 1/4 இன்ச்சில் நம்ம வந்து அந்த டிசைன் தைக்க போகிறோம். இப்படி நான் 1/2 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு மார்க்கர் விட்டு இன்னொரு மார்க்கில் நம்ம வந்து தைச்சிட்டே போகலாம். இதே மாதிரி லைனாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைக்கிறது கரெக்டாக அந்த லைனில் வரும். நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 4 வேணும்னா 4 வேணும்னா அது 4 1/2 இன்ச்னா, அதாவது 4 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்னா அதில் பாதி 1/2 இன்ச் விட்டுடணும். பாதி 1/2 இன்ச்சில் நடுவில் தையல் போடணும். ஸோ ஒரு டாட்ஸுக்கு 1 இன்ச் அளவுக்கு இருக்கும். ஸோ நமக்கு ஷோல்டர் ஒரு 3 இன்ச் 3.5 இன்ச் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு விட்டுக்கணும். அதுக்கு தான் நான் ஆமோலெல்லாம் இன்னும் வெட்டலை. இப்போ நான் வந்து கைக்கு வெட்டுறதுக்கும் அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். நான் 3/4 ஹேண்ட் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் நான் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நடுவில் சென்டரில் ஒரு மார்க்கு ஒரு டிசைன் வரும், அதனால். இப்போ பாருங்கள், நான் இது டிசைன் தைச்சிட்டேன். இது ஃப்ரண்ட் சைடு, அதை வந்து உள் பக்கம். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதில் 5 லைன் வந்து தைச்சிருக்கேன். காட்டுறேன் பாருங்கள். பின்புறம் வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், 5 லைன் நான் தைச்சிருக்கேன். 2 3
அப்புறம் 4, 5 இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இப்போ 1/4 இன்ச்சில் கரெக்டாக வர மாதிரி நடுவில் லைன் போட்டுட்டு லைட்டாக லைன் போட்டுட்டு அதுலேயே நம்ம அப்படியே தைச்சிட்டே வரணும். ஒரு நீளமாக ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து நான் கையில் தைச்சிருக்கிறது நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க இந்த டிசைன் 5 இருக்கா? இப்போ இந்த டிசைனில் நம்ம எப்படி வேணால் இதுலேயும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ஒரு பக்கமாக சாய்ச்சி இப்படி கூட நம்ம ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச் கேப் 1 இன்ச் கேப் வச்சு நம்ம வந்து தையல் அடித்தோம்னா இப்படி இருக்கும். இல்லைன்னா ஒரு சைடு இந்த இந்த சைடும் இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி நான் விரல் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்படி கூட நம்ம தையல் அடிச்சுக்கலாம். இல்லைன்னா இப்படி 2 2 இப்படி வச்சு நம்ம நடுவில் பீட்ஸ் கூட தைச்சிக்கலாம் கையில். இந்த சைடு இப்படி வைக்கும்போது அந்த சைடு வி ஷேப் வர மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம இப்படி பிடிச்சது இந்த மாதிரி வந்து நம்ம பிடிக்கலாம். நான் விரல் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி டிசைன் கூட நம்ம தைச்சிட்டு இதில் பீட்ஸ் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒயிட் கலர் அதிகமாக இருக்கிறதுனால ஒயிட் கலர் பீட்ஸு சில்வர் கலர் பீட்ஸ் அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். காட்டன்னாலே நமக்கு ஒரு நல்ல ரிச்சான லுக் கிடைக்கும். நல்லா சாஃப்டான துணி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் நம்ம தைக்கும் போது நமக்கு ஒரு ரெடிமேட் லுக் கிடைக்கும். ஸோ நான் இப்போது கை வந்து வெட்டிக்க போகிறேன் ஆம்ஹோல் சைடு. கையோட அளவு நான் போட்டுட்டு அந்த சைடு அக்குள் சைடு ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஷேப் கொடுத்து நான் வெட்டிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். நான் வந்து எப்போவுமே இண்டஸ்ட்ரியல் மிஷின் அந்த ஹெவி டியூட்டி மிஷின் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்கிட்ட அந்த பெரிய மிஷின் இருக்கிறது உஷா மிஷின்னு. இது நான் வச்சுருக்கிறது சின்ன மிஷின் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சின்ன மிஷின்னு. இது நான் வந்து டைலரிங் கற்றுக்கும் போதே சின்ன வயசுலேருந்தே நான் யூஸ் பண்ணுறேன். இது எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறது. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அங்கே தான் எனக்கு டாப் தைக்க போகிறேன். ஏன்னா டைலர்ஸ் நமக்கு தைக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி லீவ் நேரத்தில் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது எனக்கு இது எதாவது தேவைன்னா நான் அப்போ தைச்சிப்பேன். ஸோ இந்த மிஷின் வந்து மெரிட்டில் சிங்கர் மிஷின்னு சிங்கர் கம்பெனி இது. ஸோ இந்த மிஷின் தான் எனக்கு பிளாக் கலர். நான் ஆல்ரெடி எப்போவுமே நமக்கு இது ரொம்ப ஃபேமஸான மிஷின் சின்ன மிஷின்னு. பாருங்கள் மெரிட்டில் சிங்கர் பாப்புலர்னு போட்டிருக்கு. இந்த மிஷின் நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நான் சின்ன வயசுலேயே நான் வாங்கி ஸ்கூல் படிக்கும்போது நான் வாங்கி தைச்சிட்டு இருக்கேன். ஸ்கூல் படிப்பும் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன். இதான் என்னுடைய பிளைன் மிஷின். இதில் வந்து இந்த மாதிரி நாடா நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை நானே தைச்சி போட்டிருக்கேன். அது நாடா வர்றது அடிக்கடி அந்த கம்பி அறுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மெலிசாக நானே ஒரு நாட் தைச்சி நான் அது சுற்றி போட்டிருக்கேன். இந்த மிஷினில் தான் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் நிறைய இதில் சம்பாதிச்சிருக்கேன். நல்லா உழைக்கிற மிஷின் இது. ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன நான் உட்காந்தா மட்டும்தான் இது வந்து நல்லாவே தைக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு டச்சான மிஷின் இது. எங்கள் அம்மா உட்காருவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஆனாலும் நான் எப்போவாச்சும் வந்தேன்னா சரி பண்ணி கொடுப்பேன். சர்வீஸ்க்கு நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் பண்ணேன். தான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். சர்வீஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அது பேர் போட்டு நம்பர் ஒட்டுவாங்க. இது பாருங்கள். இங்கே ஒரு டேமேஜ் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து வந்த புது மிஷின் வந்தனால லைட்டாக மேலே உபுசின மாதிரி இருந்துச்சு பெயிண்ட். அதை கை வச்சு அதை உடஞ்சிச்சு. அந்த அடையாளம் தான் எனக்கு அந்த அடையாளம் பார்க்கும்போது இப்போவும் எனக்கு அந்த புது மிஷின் அன்றைக்கி வாங்கும்போது அப்படியே ஆச்சுன்னு தான் எனக்கு தோணும். சில நேரத்தில் இதில் ப்ராப்ளம்ஸ் வரும். இது நானே ஒரு பக்கமாக அது எல்லாம் கழட்டி நானே க்ளீன் பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு கீழே பேஸில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் க்ளீன் பண்ணி போட்டுப்பேன். இது ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப முடியாத நேரத்தில் ஸ்டிச்சிங்கே எவ்வளோ ட்ரை பண்ணியும் சரியாக வரலன்னா தான் நான் சர்வீஸ்க்கு அந்த மாதிரி கொடுப்பேன். பாருங்கள் இப்படி நான் கைக்கு வந்து மார்க் போட்டிருக்கேன். இப்போ நான் இதை வெட்டிக்கிறேன். இதில் பஃப் ஹேண்ட் எல்லாம் நீங்கள் வைக்காதீங்க. இந்த டிசைன் வந்து கரெக்டாக நமக்கு அவ்வளோ தெரியாது. எனக்கு பஃப் ஹேண்ட் வைக்க விருப்பம் இல்லை. இந்த டிசைன் வைக்கும்போது உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பாருங்கள் இந்த சைடு 2 வருது, நடுவில் 1 வருது. இதுலேயும் நான் 5 தான் வச்சுருக்கேன் இந்த டிசைனு.
இப்போ பாருங்கள், நான் வந்து டாப்லேயும் இதே மாதிரி நான் வந்து தைக்க போகிறேன். ஸோ டாப்பில் எப்படி நான் டிசைன் தைக்க போகிறேன்னா, நம்ம வந்து இப்போது எத்தனை லைன் போட போகிறேனோ அத்தனை லைனுக்கும் கீழே வந்து நமக்கு கேப் இருக்கணும். இப்போ இதோட அகலம் வந்து ஒரு 3 இன்ச் வச்சுருக்கேன். 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு கூட 2 இன்ச் நான் நிற்குது. ஸோ நான் வந்து இப்போது மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஒரு 4 மார்க் பண்ணியிருக்கேன், 1 இன்ச் கேப் விட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே 1 இன்ச் விட்டு இங்கே ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் இப்படி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 12 இன்ச்சு, 13 இன்ச்சு, 14 இன்ச் அந்த மாதிரி நான் இதோட கீழே எண்டிங் வரும்போது அந்த டிசைன் தெரியணுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். கை நம்ம தைக்கும் போது அவ்வளோ தெரியாது, நீளமாக தைச்சிடுவோம். இதில் இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கேன். நீங்கள் கையில் கூட அந்த மாதிரி டிசைன் கூட நீங்கள் வைக்கலாம். நடுவில் இருக்கிறது மேலே வர மாதிரி, சைடில் இருக்கிறது ரெண்டும் கீழே வர மாதிரி, இல்லை நடுவில் இருக்கிறது நல்லா டீப்பாக கீழே வந்துட்டு சைடில் இருக்கிறது கொஞ்சம் மேலே வர மாதிரி, 1 இன்ச் மேலே வர மாதிரி 2 சைடும் அப்படி கூட நீங்கள் கைக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் டாப்புக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் இன்ச்சு டேப் வச்சு நான் வந்து அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 இன்ச்சு, 11, 12, 13 அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைனுக்கும் நான் வந்து லைட்டாக நடுவுலையும் மார்க் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக நான் வந்து பிடிச்சி வந்து மெதுவாக நான் அந்த மிஷினில் வந்து தைக்க போகிறேன். இதுக்கு கீழே நீங்கள் வந்து பீட்ஸ் கூட நீங்கள் தைச்சிக்கலாம். ஆனால் இதில் நான் தைக்கல. காட்டன் எனக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். இந்த குழந்தைங்களை தூக்கி வச்சுப்போம், செய்வோம் இடுப்பில், அப்போ நமக்கு குத்தக்கூடாது, அதனால. ஸோ கரெக்டாக நான் வந்து 1 இன்ச் கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த டிசைனை ஸ்ட்ரைட்டாக மட்டும் இல்லை, கிராஸ் லைனாகவும் நீங்கள் வந்து மடித்து தைச்சி கூட நீங்கள் போடலாம். கைக்கு ப்ளவுஸ், கைக்கும் டாப்புக்கும் எல்லாத்துக்கும் போடலாம். நீங்கள் வந்து கிராஸாக அந்த மாதிரி லைனாக ஹாரிசான்டலாக அப்படி நீங்கள் கொடுக்கும்போது அதில் வந்து பகரம் வச்சு அதை கேன்வஸ் வச்சு பேப்பர் கேன்வஸ் வச்சு அயன் பண்ணி அதை நீங்கள் சுடிதாரில் ட்ரெஸ்ஸில் எல்லாம் நெக்கு சைடு நீங்கள் ரவுண்டாக ஸ்கொயராக அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும். அது லைனாக நீங்கள் தைக்கிறீங்க இல்லையா, அதே நூலில் நம்ம தைக்கிறோம். நீங்கள் அதில் கலர் நூல், சரி நூல், சில்க் த்ரெட்டு, கோல்டன் கலர், சில்வர் கலர் அந்த மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கலர்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் நூல் வந்து இந்த சாதா நூல்லையே ஒரே கலரில் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிங்க் கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 3 நூல் 4 நூல் நீங்கள் சேர்த்து நீங்கள் பாபினில் சுற்றிட்டு மெதுவாக அந்த லைனில் நீங்கள் தைக்கலாம். அப்படி தைக்கும் போதும் இன்னும் நல்லா அழகாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸில் நான் நடுவில் ஒரு பட்டி மாதிரி கொடுத்துருக்கேன். அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அந்த டிசைன் வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் இருக்கும். நடுவில் பட்டன் கூட நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, நெக்கு வந்து நான் ஒரு 6 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் இங்கே வந்து ஒரு 3 இன்ச் வரும். 1/2 இன்ச் தைக்க எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இந்த ஆர்ம் ஹோல் வரைஞ்சிருக்கேன். இப்போ நான் வந்து நெக்கு வந்து இதில் கட் பண்ணி கிராஸ் பட்டி வச்சு, அதாவது 1/2 இன்ச் கிராஸ் பட்டி வச்சு நான் தைக்க போகிறேன். இந்த சைடு தான் ஒரு பட்டி கொடுக்க போகிறேன் நீளமாக. அதுக்கப்புறம் இப்போ நான் இதை கட் பண்ணி நான் இதை தைச்சிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் அவுட்லுக் காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் நான் தைச்சி முடிச்சிருக்கிறது. இந்த லைன்ஸ் பாருங்கள், இந்த நிறமாக கரெக்டாக அழகாக வந்திருக்கு. நீங்கள் வந்து இன்னும் வேணும்னா இந்த சைடு வச்சுக்கலாம். ஷோல்டர் சைடு நான் வந்து ஒரு 4 தான் தைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த சைடு வந்து 2 சைடும் இப்படி மேலே வருது. ஏன்னா நான் அந்த கிராஸ் பட்டி நெக்கு வைக்கும் போது மேல் பக்கமாக மடித்து தைச்சதுனால, நான் உள் பக்கமாக தான் தைக்கலாம் இருந்தேன். நிறைய ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி மேலே தைக்கிறத நான் பார்த்துருக்கேன். இது பாருங்கள், லைனாக இப்படி வந்திருக்கு பாருங்கள். நெக்கு சைடு வந்து மேலேயும் அதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக கீழே இறங்கி போகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். இந்த பட்டி தான் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஒரு 8 இன்ச்சில் வரும். இது கீழே வி ஷேப்பில் மாதிரி இருக்குது பாருங்கள். 1 இன்ச் அகலத்தில் நான் அதை வச்சுருக்கேன். அதாவது 2 இன்ச்சில் இந்த துணி கட் பண்ணி சைடில் மடித்து தைச்சோன்னா 1 இன்ச்சில் வந்துடும். இந்த பட்டி தைச்சிட்டு அப்புறமா இந்த நெக் கிராஸ் பட்டி நான் தைச்சிருக்கேன். இப்போ தான் ஃபினிஷிங்காக நமக்கு இப்படி வரும். கரெக்டாக 1/2 இன்ச்சில் வர மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பாக வச்சு நான் வந்து தைச்சிருக்கேன். கைக்குமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நமக்கு சிம்பிளாக இருக்குது. இதிலே நான் இப்போ சொன்ன மாதிரி நிறைய டிசைன்ஸில் நம்ம வந்து நிறைய கலர் நூல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம தைக்கலாம். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் தைக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ.